ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ஒரு ஃபீல் குட் படம் தான். ஃபாரின்ல இது பயங்கரமாக ஹிட் அடிச்ச ஒரு ஃபீல் குட் படம். ஆனால் நம்ம சைடில் இது பெருசாக ஃபீல் குட் படம்னு வரல. அதுக்கு காரணம் ரொம்பவே சட்டலான ஸ்க்ரீன் பிளே இருந்தது தான். ஸோ அதனாலே இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க இந்த படம் போட சொல்லி. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த படம். டவுன் சிண்ட்ரம் இருக்கக்கூடிய ஒரு நபர். டவுன் சிண்ட்ரம் அப்படின்னா இந்த தெய்வ திருமகள் படத்தில் நம்ம விக்ரம் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட பையன் ஒரு நர்சிங் ஹோம்ல இருக்கான். அவனுக்கு ஒரு வாழ்நாள் ஆசை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் வீரனா ஆகணும்ன்றது. சோ அதுக்காகவே ஒரு நாள் பிளான் பண்ணி அந்த நர்சிங் ஹோம்ல இருந்து அவன் தப்பிக்கிறான். அப்படி தப்பிச்சு போய் ரெஸ்லிங் வீரன் ஆகிறதுக்காகவே ஒரு சாகச பயணத்தையும் மேற்கொள்றான். அந்த பயணத்துல அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு கிடைச்ச நட்பு, அவனுடைய உடல்நிலை சரியில்லாததுனால வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தாண்டி தன்னால முடியலனா கூட அவன் ஆசைப்பட்டதை அவன் அடைஞ்சானா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் பீனட் பட்டர் ஃபால்கன். அண்ட் ஒரு சின்ன பின்குறிப்பு என்னன்னா, இந்த படத்துல வரக்கூடிய அந்த டவுன் சிண்ட்ரம் இருக்கக்கூடிய அந்த நபர் ஜாக் காட்சகன் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபருக்கு ரியல் லைஃப்லயும் வந்து டவுன் சிண்ட்ரம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டே ரியல் லைஃப்ல போராடி அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஹாலிவுட்ல ஒரு ஆக்டராகவே அவர் வந்திருக்காரு. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அழகான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு நர்சிங் ஹோம் தான் காட்டுறாங்க. அங்க பொதுவா நர்சிங் ஹோம்ல வந்து இந்த வயசான பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன பையனை இப்ப காட்டுறாங்க. இவன் பேர் ஜாக். இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஃபுட் வாங்குறதுக்காக நின்னுட்டு இருக்கான். அவனுக்கான ஃபுட்டும் வந்துடுது. ஆனா இன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு புடிங் கேட்டு அவன் வாங்கிட்டு போறான். அதை வாங்கிட்டு எங்க போறான்னு பார்த்தா, அதே ஹோம்ல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு துண்டு பேப்பர் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அதை அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் அந்த பேப்பர்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த பையன் ஜாக்குக்கு இந்த ஹோமை விட்டு தப்பிச்சு போகணும். அதுக்கு இவங்க உதவி பண்ணணுமா, அதுக்கு லஞ்சம் தான் அந்த புட்டிங். அவர் பிளான் டீடைல்ஸ்லாம் பாருங்களேன். ஒரு புட்டிங், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோர், அதுக்கு நடுவுல இவரு தப்பிச்சு போகணுமாமா. சோ இப்படி ஒரு உதவியை இந்த ஜாக் அந்த பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்ப அப்படியே அவனுக்கு பின்னாடி ஒரு அழகான எங்கான லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் எலனர். இவங்க தான் இந்த ஹோம்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாத்துக்கக்கூடிய ஒரு கேர்டேக்கர். குறிப்பா இவங்க நம்ம ஜாக்க ரொம்பவே கேர் எடுத்து பாத்துப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. சோ இப்படி இவங்களை காமிச்சிட்டே இருக்கும்போது இப்ப சடனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜாக் உதவி கேட்ட அந்த பாட்டி திடீர்னு தொண்டையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்னு அடைச்சு போன மாதிரி பயங்கரமா வந்து ஆக்டிங்க போட, அங்க இருந்த எல்லாருக்கும் இந்த பாட்டி என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி மேல கான்சென்ட்ரேஷன் வரும்போது அந்த இடத்த விட்டு இந்த ஜாக் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்க கட் பண்ணா ஒரு ஆத்தங்கரையில ஒரு யங்ஸ்டர் மீன் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இல்லையா. இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இவன் பேர் டெய்லர். இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டங்கன் அண்ட் ட்ராட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களுடைய இடத்துல தான் வந்து இவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை, ஏரி இந்த மாதிரி இடங்களை வந்து மீன் பிடிக்கிறதுக்காக குத்தகைக்கு வாங்கிப்பாங்க, ஒரு லைசன்ஸ் மாதிரி வாங்கி. சோ அப்படி டங்கன் அண்ட் ட்ராட் பாய்ஸ் சொல்லக்கூடிய நம்ம ஹீரோவுடைய பரம எதிரி அவங்க இடத்துக்குள்ள போயிட்டு தான் இப்போ நம்ம டெய்லர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். குறிப்பா அவங்க நண்டுகளுக்காக செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்ல இருந்த நண்டுகள் எல்லாத்தையுமே வந்து அள்ளிக்கிட்டு இப்படி மத்தவங்க இடத்துல வேலையை காமிச்சிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப இங்க அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த ஹோம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஜாக் அவனுடைய ரூம்குள்ள இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்மால் தப்பிக்கவே இல்லை. ஒரு 10 ஸ்டெப் தான் ஓடி இருப்பாப்புல. அதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அறையில இருக்கக்கூடிய ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கம்பிகளையும் பொறுத்து விட்டுறாங்க. இது நம்ம ஜாக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கான் இங்க இருந்து. ஆனா மறுபடியும் நம்ம ஆள் வந்து மாட்டிப்பாரு. அப்படி மாட்டிக்கிட்ட ஜாக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெஸ்லர் இருக்காரு. அவர் பேர் வந்து சால்ட் வாட்டர் ரெட்நெக்னு சொல்லிட்டு. இவரனா நம்ம ஜாக்குக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவருடைய பழைய வீடியோ ஒன்று தான் இப்ப பார்த்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்திலே கார்னு சொல்லிட்டு ஒரு வயசான பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரு ஜாக்கை பார்த்துட்டு, டேய் இதே வீடியோவை எத்தனை தடவை பாப்ப, 1000 தடவைக்கு மேல பாத்துருப்படா, அப்படி என்னதானா இருக்கு இந்த வீடியோல இந்த ரெஸ்லிங்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும் போது, சால்ட் வாட்டர் ரெட்நெக்னா சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கினீங்களா, அவர் தான் என் ஹீரோவே, அவரை மாதிரி நான் பெரிய ரெஸ்லர் ஆகணும், இதுதான் என் கனவே அப்படின்னு மாதிரி சொல்றான். எஸ், அந்த ரெஸ்லர் மாதிரி இவனும் ஒரு ரெஸ்லர் ஆகணும், அதுதான் நம்ம ஜாக்குடைய மிகப்பெரிய ட்ரீமே. இப்படியும் அதை சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம எலனர் வராங்க. அவங்க நேரா வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, ஜாக் நேத்து நீ என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா, இதுல அந்த வயசான பாட்டியை வேற உன்னுடைய திருட்டு வேலையில சேர்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு இவன் கொடுத்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாட்டி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜாக் பயங்கரமா கோவப்படுறான். நான் இந்த கார்ல் மாதிரி வயசானவனா, நான் சின்ன பையன் தானே, என்னதுக்கு இந்த மாதிரி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஆக்சுவலி நம்ம ஜாக்குக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்கு. அதாவது மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி அவனுக்கு. அது மட்டும் இல்லாம உடல் அளவிலும் அவனுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் இருக்கு. மத்தவங்கள மாதிரி அவனால வெளியில சர்வே பண்ண முடியாது. இவனுக்கு அம்மா அப்பான்னு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா இவன் இப்படி இருந்ததுனால சின்ன வயசுல எல்லாரும் இவனை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதனாலதான் இவன் இந்த ஹோம்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனும் வந்து பொத்தி இவனை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜாக் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப இங்க போயிட. அப்படியே கட் பண்ணி அதே ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தான் இப்ப காட்டுறாங்க. அவரு இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. உன்னை ஏன்டா அந்த டங்கனுடைய இடத்துல போயிட்டு மீன் பிடிக்க சொன்னது, இப்போ அவனுக்கு 2 பேரும் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கிட்ட லைசன்ஸ்
லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்போனா எங்க வேலைக்கெல்லாம் வராத தம்பி அப்படின்ற மாதிரி கண்ணா பின்ன ஒரு திட்ட நம்ம ஹீரோ எதுவுமே பேசல. அப்படியே ஒரு மாதிரி சோகமா போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துறான். அப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் காமா அந்த வயசானவர் வந்து இங்க பாரு டெய்லர், உன்னுடைய பிரச்சனை என்னன்றது எனக்கு புரியுது. அந்த டங்கன் வச்சிருக்க கூடிய லைசன்ஸ் உன் அண்ணன் மார்க்குக்கு சொந்தமானது. ஆனா இப்ப உங்க அண்ணன் உயிரோட கிடையாது. அவன் மேல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நீ இப்படி பண்றதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு அவனை பெருமைப்படுத்துற மாதிரியான ஒரு வேலையை பார். இப்படி மத்தவங்களுடைய இடத்துல எல்லாம் போயிட்டு மீனை பிடிக்காத அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு மார்க்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருந்திருக்கான். அவன் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்கான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அண்ணனுக்கு சொந்தமான அந்த இடத்த அந்த டங்கன்றவன் ஆக்கிரமிச்சுனா அதனாலதான் நம்ம ஹீரோ கோவமா இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி விடிய காத்தால 3 மணிக்கு அந்த நர்சிங் ஹோம்ல ஜாக்கை தான் காட்டுறாங்க. அவன் தொடர்ந்து அந்த ரெஸ்லிங் வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த வயசான தாத்தா கார்ல வந்து அவனுக்காக அந்த கம்பிகள் புதுசா போட்டாங்களா, அவன் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வளைச்சு ஜாக்கை கூப்பிட்டு இங்க பாரு, நீ தப்பிச்சு போறதுக்கான வழிகளை நான் பண்ணிட்டேன். இந்த எண்ணெயை உடம்புல பூசிக்கோ, இது வழியா நழுவி நீ தப்பிச்சு வெளியில போயிடலாம். அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ட்ரீம் நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பிக்கிறதுக்காக இவர் உதவி பண்ண. ஆக்சுவலி நம்ம ஜாக் எதுக்காக இங்க இருந்து தொடர்ந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, இவன் அந்த சால்ட் வாட்டர் ரெட் நெக் அப்படின்ற ஒரு ரெஸ்லரோட பயங்கரமான ஒரு ஃபேன் இல்லையா. அவர் நார்த் கோலரோடால ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல் வச்சிருக்காராம். அந்த ரெஸ்லிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அவரை மாதிரியே ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும் அப்படின்றது தான் அவனுடைய ஆசையா. சோ அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி இந்த வயசானவர் இப்ப நம்ம ஜாக்குக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஜாக்குக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வசம் பொங்கிடுறான். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் இருந்தா அது கண்டிப்பா நீங்க தான் கால். நீங்க கண்டிப்பா என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்ல பொழிய. ஓகேப்பா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இங்க தப்பிச்சு போப்பா அப்படின்ட்டு இப்ப எண்ணெல்லாம் பூசி நம்மால அனுப்பிவிட. அவனை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு வழியா போதால்னு வெளியில வந்து விந்துற. அடுத்த சீனே ஜெட்டியோட இப்படி ரோட்ல ஓடிட்டு இருக்கான். அப்படியே விடியுது. பயவுல நேரா ஓடி எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தோரமா வந்துட்டு அதுக்கப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம நேரா போயிட்டு ஒரு போட்ல ஒளிஞ்சுக்க. அந்த போட்டு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ டெய்லருடைய போட் இது. அந்த போட்ல இவன் போயிட்டு ஒளிஞ்சுக்க. அங்க நம்ம டெய்லர் ஏதோ ஒரு வேலையா வந்திருப்பான் போல இருக்கு. அவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அங்க டங்கன் சொல்லக்கூடிய அந்த பரமெதிரி காத்துட்டு இருக்கான். வேணுனே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பிடுறாங்க. என்ன தைரியம் வந்ததுன்னா எங்க ஏரியால வந்து நீ மீன் பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே வார்த்தைகள்ல வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு போல கடிச்சு வேலை கேட்டிடுறாங்க. இதை நம்ம ஜாக் பாத்துறான். பார்த்துட்டு பயத்துல என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோடைய போட்லயே ஒரு கவர் மாதிரி இருக்கு, அந்த கவருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இதை தெரியாத நம்ம டெய்லர் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அடிச்சவங்களை பழி வாங்குற விதமா அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு சம வேகமா வந்து நம்ம ஜாக் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாம போட் எடுத்துட்டு சம வேகமா தப்பிச்சு போக அந்த போட்டை அந்த வில்லனுங்க துரத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஆனா நம்ம டெய்லரா சம வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அங்க நிறைய புதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள நேரா வண்டியை விட்டுட்டு சைலண்டா என்ஜின் ஆஃப் பண்ணி விட்டுட. இந்த வில்லன் டீம் நம்ம டெய்லர் வந்து மிஸ் பண்ணிடுறானுங்க. பட் இருந்தாலும் அவங்களும் என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போகாம அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த வேலையில கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஜாக்கை தான் காட்டுறாங்க. ரொம்ப வேகமா போட் வந்ததுனால வயிறு கலக்கி இப்ப அவனுக்கு வாமிட் வந்துடுச்சு. சோ அதனால வேற வழியே இல்லாம தார்ப்பா எடுத்துட்டு வாமிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப நம்ம டெய்லர் அப்படியே ஜாக்கோட வாயை பிடிச்சி, யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பேர் ஜாக் அப்படின்னு பயந்து போய் அவன் சொல்றான். சரி யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாத அப்படின்ற மாதிரி இப்ப வாயை பிடிச்சிக்க. கொஞ்ச நேரத்துல அந்த வில்லனுங்க நம்ம ஹீரோவை தேடி பார்த்துட்டு சரி ஓகே இங்க இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு அவனுங்க இந்த பக்கமா என்ஜின் ஆன் பண்ணிட்டு கிளம்ப. அதே சவுண்டோட சவுண்டா நம்ம ஹீரோவும் என்ஜின் ஆன் பண்ணிட்டு இந்த பக்கமா அப்படியே சேஃபா தப்பிச்சு போயிட. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹோம்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஜாக் தப்பிச்சு போன விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் எலனோரை பிடிச்சி கண்ணாபின்னு திட்டுறாங்க. உங்க பொறுப்புல தானே அவன் இருந்தான், பாத்துக்கிறேன் கீத்துக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப அவன் காணாம போயிட்டான், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் உங்க கூட தானே க்ளோஸா இருந்தான். இங்க பாருங்க, இந்த மேட்டர் மேல எடுத்துக்கு போறதுக்குள்ள அவனை நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லனா உங்க வேலை போயிடும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட. இங்க கட் பண்ணி நம்ம டெய்லர் தான் காட்டுறாங்க. அவன் இந்த பீச்சும் ஆரம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்கு. அங்க வந்து போர்டை நிறுத்திட்டு இதுக்கப்புறம் அவனால ஊருக்குள்ள போக முடியாது, கண்டிப்பா அவனுக்கு பிடிச்சி சாகடிச்சிருவானுங்க. சோ அதனால வேற எங்கேயாவது போலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு கையில கன் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிட. இங்க பின்னாடி ஜாக்கு, ஆனா என்னையும் கூட்டு போங்கண்ணா, எனக்கு நீச்சல் தெரியாதுனா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம டெய்லரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட. போற வழியெல்லாம் பேசிக்கிட்டே வரான். அதுவும் குறிப்பா இவனுடைய பிளான் அந்த ரெஸ்லரை தேடி போயிட்டு இருக்கான் இல்லையா, அதை சொல்றான். அவரை தேடி போயிட்டு அவர் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ட்ரெயின் அப் ஆகி அவரை மாதிரியே ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும், அதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு வாயே மூடாம நொன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னாடி இங்க நடந்து போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஜாக்குடைய ரூம்ல அவன் எப்பவுமே ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை இப்ப இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கறது மூலியமாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது கண்டிப்பா அந்த ரெஸ்லருடைய ஸ்கூலை தேடிக்கிட்டு தான் அவன் போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. சோ அந்த டீடைல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜாக்கை தேடிக்கிட்டு இங்க இவங்க கிளம்ப. அங்க ஒரு வழியா நம்ம டெய்லரும் ஜாக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜாக் டெய்லரை பார்த்து நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்படியே திரும்பி பார்த்த டெய்லர், இல்ல அதெல்லாம் செட் ஆகாது, நீ உன் வழியை பார்த்து போ, நான் ஏன் வழியை பார்த்து போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பக்கமா போன ட்ரக்ல லிஃப்ட் கேட்டு நம்ம ஜாக் அம்போன்னு விட்டுட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட. அந்த ட்ரக்கும் வந்து போக ஆரம்பிச்சிடுது. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அந்த ட்ரக் டிரைவர் வந்து, ஏன்பா தம்பி உனக்கு இந்த டங்கன்ஸ் அண்ட் டிரான்ஸ் தெரியுமா, உனக்கு தொல்லை புச்சவனுங்கப்பா, எவனோ ஒருத்தன் அவங்க பொருள் எல்லாம் எரிச்சிட்டு போயிட்டானா, சோ அவனை பிடிக்கிறதுக்காக ரோடோட பிளாக் பண்ணி தேடிட்டு இருக்காங்க, அவனுக்கு தெரியுமா அந்த மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்ல, இந்த ரோட்டு வழியா போனா நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் இறங்கிக்க. மறுபடியும் காட்டு பகுதிக்குள்ள நடந்து அப்படியே ஏரி
ஏரிக்கரை ஓரமா வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனா அந்த இடத்துல நம்ம ஜாக்க பாக்குறான். அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் நம்ம ஜாக்க ஹைட்டா ஒரு இடத்துல நிறுத்தி குதி குதின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா தூண்டி விட்டுட்டு இருக்க. இதை நம்ம டெய்லர் பாக்குறான். இவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னானே, அந்த பையன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, டேய் அங்கடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஆனா அந்த சின்ன பையன் தொடர்ந்து குதி குதின்னு சொல்லிட்டே இருக்க. இவன் அப்படியே குச்சிருவானா. அவ்வளவுதான், நேரா டெய்லர் ஓடி போய் அவன் டைவ் அடிச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஜாக்க காப்பாத்தி கரைக்கு கூட்டு வந்து இவனை பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி பாவமா வேற இருக்கா. அது மட்டும் இல்லாம இவருமே இப்ப காட்டு வழி பாதையில தான் இவரு போக போறாரா. அதனால அவங்கிட்ட ஒரு மேப்பை காமிச்சு, இங்க பாத்தியா தம்பி, இதுதான் புளோரிடா, இந்த இடத்துக்கு தான் நான் போயின்னு இருக்கேன். இதே ரூட்ல ஒரே ஸ்ட்ரெச்சா போனோம்னு வச்சுக்கோயேன், புளோரிடா போய் சேர்ந்துடலாம். இது ஏன் பிளான். நீ ஏதோ ரெஸ்லிங் ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னீங்க, அது போற வழியில தான் இருக்குது. சோ என் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், போற வழியில நான் டிராப் பண்ணிட்டு போயிடுறேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்கையும் அவரோட டீம்ல போய் சேர்த்துக்க. வந்ததுல இருந்தே நம்ம ஆள் வேற ஜெட்டியோட இருக்கானா. என்னடா இது வெளுத்து போன வெள்ளை ஜெட்டி, இதை போட்டு வேற டிக்கி டிக்கின்னு ஓடுனுங்கிற, இதா முதல்ல இந்த டி-ஷர்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணத்தை தொடர ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கையில ஜாக்கோடைய போட்டோ எடுத்துக்கிட்டு பாவம் தெரு தெருவா இவனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவன் போறதா இருந்த அந்த ரெஸ்லிங் ஸ்கூலை நோக்கி இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவனை தேடிக்கிட்டு போக. இன்னொரு பக்கம் அந்த டங்கன் அண்ட் ராட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இவங்களை தேடிட்டு வந்துட்டு இருக்க. இவங்களா நல்ல ஹை ரைஸான வயல்வெளி மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல பூந்து இவங்க பாட்டுன்னு தொடர்ந்து இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக்கால நடக்க முடியல. தொடர்ந்து டெய்லர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான். டெய்லர் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்றான். எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, ஏதாவது கார் கீர் அரேஞ்ச் பண்ண, அப்படியே கார்லயே போயிடலாமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அது கார்ல போலாமா, நம்ம என்ன கல்யாணத்துக்கா போயிட்டு இருக்கோம் கேப் புக் பண்ணி போறதுக்கு, இப்படி பதுங்கி காட்டு வழியில நடந்துதான் போய் ஆகணும், சும்மா டார்ச்சர் பண்ணாம அமைதியா பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா நம்ம ஜாக் அமைதியா வர மாதிரி தெரியல. டெய்லர் டெய்லர் ஒரு நிமிஷம் நீ திரும்பி பாரு, எனக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, ஒரு மாதிரி கேரா கிருகிருன்னு வருது அப்படின்னு மாதிரி சொல்ல. அடப்பாவி பேஷண்டா நீ, சரி இரு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே அவங்க நடந்து வர. அப்ப ஹைவேஸ் ஓரமா ஒரு பெட்ரோல் பங்க் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம ஹீரோ பாக்குறாரு. பாத்துட்டு ஜாக்கே பாக்கெட்ல இருந்து காசு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க, உங்க ஊர்ல ஜெட்டில எல்லாம் பாக்கெட் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, வாய் மட்டும் நல்லா பேசு, சரி இங்கே பத்திரமா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நேரா அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிடறான். அங்க போயிட்டு இவனுக்கு தேவையான பொருட்கள், இந்த சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு பீனட் பட்டர் எடுத்து வைக்கிறான், இந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹுக்கு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு வந்து இதெல்லாம் வராது, மொத்தமா வராது அப்படின்ற மாதிரி தெரிய வந்தோம். ஒன்னொன்னா எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் சாக்லேட் எடுக்கிறான், இல்ல காசு பத்தாது. அதுக்கப்புறம் சில பொருட்கள் எடுத்து வைக்கிறான், அப்பயும் காசு பத்தல. கடைசியில அந்த பீனட் பட்டர் கூடவே வந்து அந்த ஹுக்கு, மீன் பிடிக்கிற ஹுக்கு மட்டும் இருக்குது, அதுக்குமே அவர்கிட்ட காசு பத்தல. உங்ககிட்ட இருக்க காசுக்கு இந்த பீனட் பட்டர் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல. அப்ப அந்த நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தங்க வராங்க. வேற யாருமே இல்ல, நம்ம எலனோர் தான். பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஆஹா வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடான். கூடவே வழி ஆரம்பிச்சிடான். அப்ப அப்படியே அவனை கட் பண்ணி, இந்த போட்டோல இருக்கிறவங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கோட போட்டோ காட்டுறாங்க. போட்டோ பார்த்தா ஜாக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆமா இவன் எதுக்கு தேடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ஒரு நர்சிங் ஹோம்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தான், அவனை கேர் பண்ற ஆள் தான் நானு, அவனை தேடி நான் போயிட்டு இருக்கேன், அவன் தனியா இருப்பான் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. மேபி தனியா இருக்கலாம், இல்லனா வந்து யாராச்சும் கூட இருக்கலாம். இன்னது யாராச்சும் கூட இருக்காங்களா? இல்லங்க யாராச்சும் கூட இருக்கலாம், யார் கூட சேர்ந்து அவன் பாட்டுன்னு எங்கேயாவது போயிட்டு இருக்கலாம். பார்த்தா சொல்றேன் மேடம் போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ரொம்ப ஓவரா ஃப்ளர்ட் பண்றதுனால நடுவர்ல காமிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட. இப்ப நேரா வெறும் பீனட் பட்டர் மட்டும் வாங்கிக்கிட்டு போதார்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜாக் கிட்ட வந்து, டே கேடி பயலே, நீ எப்பேற்பட்ட ஆள்னு இப்பதான்டா தெரிஞ்சிச்சு, உன்னை தேடிக்கிட்டு எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கா தெரியுமா, ஆனா அவகிட்ட நான் உன்னை போட்டு கொடுக்கல, ஏன்னா நீ என்னுடைய பார்ட்னர், வா நம்ம பயணத்தை தொடங்கலாம், ஆனா இப்பத்துல இருந்து நான் தான் இன்சார்ஜ், முதல்ல இந்த ஷூவை போட்டுக்கோ, இந்த பேக் எடுத்துக்கோ, முதல் ரூல் நம்ம எங்கேயுமே ஸ்லோ ஆக கூடாது, ரெண்டாவது ரூல் நான் தான் உன் தலைவன், நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும், எங்க ரூல்ஸ் எல்லாம் திரும்பி சொல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் ஏதோ ஒரு கமெண்ட் அரேஞ்ச் கேட்க, அதுக்கு ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னுடைய பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, டேய் என்னது பர்த்டே பார்ட்டியா, எங்கேயும் நிக்காம நடந்து போயிட்டே இருக்கணும், ஆமா ஆமா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க, இவங்க பயணத்துல குறுக்குல ஒரு மிகப்பெரிய நதி ஒண்ணு வந்துடுது, வேற வழியே இல்ல, இந்த நதியை கடக்கணும்னா உள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ஜாக், ஐயோ எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது, ஏதாவது பிளேன் இருந்தா அரேஞ்ச் பண்ணுங்க, அப்படியே பறந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஒழுங்கா பேண்ட கழட்டு, நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான் பாத்தீங்கன்னா ஹீரோ, அவன் உடம்புல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அந்த கயிறை இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் கொண்டு வந்த அந்த லக்கேஜ், இன்னும் கொஞ்சம் டியூப் மாதிரி காத்து அடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்குடைய உடம்புல கட்டிக்கிட்டு, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, இப்படியே மிதந்துனே இரு, நான் நீச்சல் அடிச்சுனே போனா பின்னாடியே அந்த கயிறை பூச்சிக்கின்னு அப்படியே நீ வந்துருவியான், புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ண மாதிரியே பின்னாடி நம்ம ஜாக் மிதந்துட்டு இருக்க, முன்னாடி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு அந்த நதியுடைய பாதி தூரம் வரைக்கும் வந்துறாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா திடுதுப்புன்னு எப்போ வந்துச்சுனே தெரியல, ஒரு மிகப்பெரிய போட் சம வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. நீச்சல் தெரிஞ்ச நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரால் நீந்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக முடியும், ஆனா இவனால முடியாதுல. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ
பதற ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வேகமா நீந்துறாரு. ஆனா எவ்வளவு நீந்தியோ வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் முன்னாடி போயிருக்காரே தவிர்த்து அவன் நடுவுல நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன கப்பல் மோத போகுது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ஜாக்க காப்பாத்தணும்ன்ற ஒரே முயற்சியில உயிரை கையில புடிச்சிட்டு வேகமா நீந்த கூடவே நம்ம ஜாக்க வந்து பாத்தீங்கன்னா கையிலே பெடல் பண்ண ஆரம்பிச்சிர. ஜஸ்ட் மிஸ் ஒரே அடி அடிச்சிருக்கும் அந்த கப்பல் ஜாக் மேல வந்து. பட் ஒரு வழியா ஜாக் காப்பாத்தப்படுறான். அப்படியே சம வேகமா நீந்ததுனால டயர்டாகி ஒரு ஓரமா நம்ம ஹீரோ வந்து பொத்துன்னு கரை ஓரமா விழ நம்ம ஹீரோக்கு உயிர் போய் உயிர் வருது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஜாக்குக்கு துளி கூட பயம் இல்ல. நேரா கரைக்கு வந்து டெய்லர் என் வாழ்க்கையில இப்படி ஒரு அட்வென்ச்சர் நான் பண்ணதே இல்ல, நீ வேற லெவல் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அசால்ட்டா நம்ம ஹீரோ தூக்கிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கான். டேய் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பாக்க எப்பா டேய் முதல்ல உனக்கு நீச்சல் கத்து கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே நம்ம டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்குக்கு நீச்சல் கத்து கொடுக்க இந்த இடத்துல நம்ம டெய்லருக்குள்ள ஒரு விதமான ஒரு ஃபீல் ஒன்று உருவாகுது. அவங்க அண்ணன் இறந்து போனதுல இருந்து ஒரு பிரதர் கூடவே இருந்த ஒருத்தங்க இறந்து போயிட்டா ஒரு வலி இருக்கும் தெரியுமா, அந்த வழியில இருந்த நம்ம டெய்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஜாக் கூட இருக்கிறது வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. அதே சந்தோஷத்தோட அன்னைக்கு முழுக்க அவனுக்கு நீச்சலை கத்து கொடுத்துட்டு அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிடுதா. ஒரு நதிக்கரை ஓரமா ரெண்டு பேரும் கேம்ப் போட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஜாக் வந்து நான் ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீ ஏன்பா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் கேட்கிறான். ஆமா நான் இப்படி இருக்கிறதுனால தானே என்னோட பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க, அப்ப நான் கெட்டவனா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜாக், உனக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, நீ ஒரு ஹீரோ, நீ கெட்டவன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. இதை கேட்ட ஜாக் அப்படியா சொல்ற ஜாக், ஆமா போட்ல ஒன்னு ரெண்டு பேர் தொத்தின்னு வந்தானுங்களே அவனுங்க யாரு, அவனுங்களா, அவனுங்க தான் கெட்டவனுங்க, அப்ப நீ யாரு டெய்லர் அப்படின்ற மாதிரி இப்ப இவன் கேட்க. நீயா சொல்ல நான் நல்லவனா கெட்டவனா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் டெய்லர் அப்படின்னா நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு ஈவினிங் பொழுத வந்து நல்லா சந்தோஷமா கழிச்சிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம டெய்லருக்கு அவனுடைய அண்ணன் ஞாபகத்துக்கு வந்துடுறாரு. அவன் அண்ணன் கூட இருந்த கடைசி நாட்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது. ஒரு நாள் அண்ணனும் தம்பியும் குடிக்கிறதுக்காக பப்புக்கு போயிருக்காங்க. அப்ப அண்ணனும் தம்பியும் போதை, இதுல அண்ணன் ரொம்ப போதையா இருந்ததுனால அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நம்ம டெய்லர் தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவனுக்குமே போதை அதிகமாகி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அது மூலியமா அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு. இதுதான் நடந்திருக்குது. அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த வழியிலேயே வாழ்ந்துட்டு இருந்த நம்ம டெய்லருக்கு இப்போ ஒரு சகோதரனா ஜாக் கிடைச்சிருக்கான். அப்படிதான் நம்ம ஹீரோவும் உணர்றான். சோ இப்படியே இன்னைக்கு ராத்திரி பொழுது முடிஞ்சிடுதா. காலையில விடியும் போது நம்ம டெய்லருக்கு முன்னாடி ஜாக் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு டெய்லர் நீ எனக்கு எல்லாமே கத்து கொடு, என்ன ட்ரெயின் பண்ணு, நான் ஒரு ரெஸ்லர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க காலங்காத்தலே வா சரி வா நான் உன்னை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி அதுல வந்து நம்ம டெய்லர் ஜாக்கு கத்து கொடுக்கறதுலாம் சம தமாஷா இருக்கும். முதல்ல துப்பாக்கி சுடுறதுக்கு கத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு தர்பூசணி பழத்தை கையாலேயே உடைச்சு அதுக்கப்புறமா அதுல ஹெல்மெட் பண்ணி தலையில மாட்டிக்கிட்டு சுடுறன்ற பேர்ல நம்ம ஜாக்கு பறந்து போய் விடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னா இவங்களோட ட்ரைனிங் செக்ஷன் நீங்க போயிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க கையில மேப்பை வச்சுக்கிட்டு அவன் இந்த வழியா போயிருப்பானா அந்த வழியா போயிருப்பானான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு போற வழியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு வந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க நிறையவே வந்து தண்ணியில டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு போட் தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனமா ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழையறாங்க. அங்க பழைய போட் ஒன்னு கவுந்து போய் கிடக்குது. அது எப்படியாவது எடுத்து ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டமால்னு துப்பாக்கி சவுண்ட் கேக்குமா. என்னன்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா, அதுவும் வந்து கண்ணு தெரியாத தாத்தா, அவர் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு டேய் யாரா வந்திருக்குது பிளாக்கா ஒயிட்டான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன இவர் இப்படி கேக்குறாருன்னு பார்த்தா கண்ணாபிடான்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒயிட் தான், நாங்க ஒயிட் தான் சொல்லும் போது ஒயிட்டா இருந்தா பிளாக்கா இருந்தா என்னையா மனுஷன் தானே அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல இவர் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்பவே நல்ல மனுஷன், ஆனா கடவுள் பக்தி பயங்கரம். அவர் வந்து நம்ம பசங்க கதையெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு நம்ம பேப்டிசம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆத்தங்கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மவுண்டேஜ், அழகான மவுண்டேஜ், அதுல இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்குக்கு வந்து பேப்டிசம் கொடுக்குறாரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு படகா பண்ணிக்கிட்டு நீங்க இங்க போங்க பாவங்க பயணத்தை தொடங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோ நல்லபடியா ஒரு படகு ஒண்ணு பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட டெய்லர் கிட்ட வந்து இன்னில இருந்து உன் பாவங்கள்லாம் கழுவப்பட்டுச்சுப்பா, கடவுள் உன்னை மன்னிச்சிட்டாரு, இதுக்கப்புறமா நீ வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் புறப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டெய்லர் கண்கள்ல இருந்து தாரையா தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் தன்னுடைய இறந்து போன அண்ணனை மிஸ் பண்ணிட்டான். அது ஒரு மாதிரி ஜாக் பாக்குறான். ஜாக்குக்கு புரியாது. அவன் முன்ன சொன்ன மாதிரி அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி தான். பட் இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டெய்லர் மேல கையை போட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத டெய்லர், என்னுடைய பர்த்டே விஷ் எல்லாத்தையுமே நான் உனக்காகவே கொடுத்துறேன், எல்லாமே உனக்காகவே நீ வேண்டிக்கோன அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல நம்ம டெய்லருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தன்னுடைய இறந்து போன அண்ணனே வந்து இதை சொன்ன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாக் ஒரு புது தம்பி தனக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாங்க. தொடர்ந்து இவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பின்னாடியே நம்ம ஹீரோயின் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. கரெக்டா இந்த வீடு, இந்த வயசான தாத்தா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அங்க ஜாக்குடைய போட்டோவை காமிச்சு இந்த பையன் இந்த பக்கமா வந்தானான்னு சொல்லிட்டு கேட்க இவருக்கு கண்ணு தெரியல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் பாட்டு கடவுளை பத்தி போதனைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயே இது வேலைக்காகாது போலன்னு சொல்லிட்டு தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா அங்க வந்து எஸ்கேப் ஆயிட இங்க நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க.
மறுபடியும் ஒரு நதியை கடந்து இப்போ ஒரு கரைக்கு தான் வந்திருக்காங்க. மறுபடியும் நல்லா இருட்டி போயிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு இந்த டெய்லர் கொண்டு வந்த சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே பயங்கரமா ஜாலியா ஃபன் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதான் டெய்லர் ஜாக்கை பார்த்து கேட்கறான், உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே, பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் நேம், அதை கேட்டாலே எல்லாரும் வந்து கரகோஷங்களை எழுப்பணும், அந்த மாதிரியான ஒரு பேரா இருக்கணும். ஆமா, உன்னுடைய ஃபேவரட் ரெஸ்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னல, அவர் பேர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, அவர் பேரா சால்ட் வாட்டர் ரெட்நெக். கண்டிப்பா அது கூட அவருடைய ஒரிஜினல் பேரா இருக்காது, ஒரு ஸ்டேஜுக்காக கெத்தா பந்தாவா அந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருப்பாரு, பவர்ஃபுல்லான நேம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான நேம் உனக்கு தேவை அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஆமா எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேம் தேவை, அந்த பவர்ஃபுல் நேம் தான் ஃபால்கன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஃபால்கன்னா தெரியும்ல, அதுவும் வந்து இந்த கழுகு பருந்து மாதிரி தான், அந்த இனத்துல வரக்கூடியது தான் வல்லூர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பறவை, அதுதான் ஃபால்கன் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதுல கையில நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த அந்த பீனட் பட்டரை வச்சு அவன் சாப்பிட்டுட்டு வேற இருக்கானா, இதை பார்த்த டெய்லர் ஃபால்கன் பீனட் பட்டர் ஃபால்கன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் போத தலைக்கேறி போயிடுது. இந்த மரக்கிளைகள்லாம் எத்தனை வந்து உனக்கு காஸ்டியூம் ரெடி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில பூராலாம் விட்டு ஆட்டமா ஆடி ரெண்டு பேரும் கடைசியில மட்டையே ஆயிட. அப்படியே கட் பண்ணா விடியுது. நம்ம ஹீரோயின் ஜாக்கை தேடிக்கிட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கரை ஓரமா யாரோ ரெண்டு பேரும் கரை ஒதுங்கி கிடக்குறாங்களே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜாக்கு அவ்வளவுதான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து, டேய் எந்திரா, என்னடா இது கோலம், மூஞ்சில என்னடா கரியெல்லாம் பூச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எங்க தேர்ந்துக்குது, ஃபுல் மட்டில பத்துட்டு இருக்கான். சோ இவங்க பயந்து போய் பதறி போய் எழுப்பிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப கூலா நம்ம ஹீரோ வரான். பரவாயில்ல மேடம், இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ அன்னைக்கே சூப்பர் மார்க்கெட்ல போட்டோ காமிச்சு கேட்டேன் இல்லையா, அப்பவே சொல்ல வேண்டியது தானே, ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு மாதிரி கேட்க, மேடம் எல்லாமே ஜாக்குக்காக தான் மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, அவனை 4 செவத்துக்குள்ள அடைக்க பாக்குறீங்க, அவன் அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆளே கிடையாது, அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அதை அடையாம இவன் வரமாட்டான், எங்கேயும் அவனை அனுப்பி வைக்க போறது கிடையாது அப்படின்னு மாதிரி இவரு சொல்ல, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் தனியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஜாக்குக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனை பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண, அவனுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு, அவன் வெளியில எல்லாம் இப்படி சுத்திட்டு இருக்க கூடாது, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, இதெல்லாம் சொல்லாதீங்க, 4 நாளா அவன் என் கூட தான் சுத்திட்டு இருக்கான், நல்லா திடகாத்திரமா இருக்கிறான், அவனுடைய ஆசை அந்த சால்ட் வாட்டர் ரெட்நெக்னு சொல்லக்கூடிய அவனுடைய இன்ஸ்பிரேஷன், அவர் நடத்தக்கூடிய ரெஸ்லிங் ஸ்கூல்ல அவன் போய் சேர போறான், ரெஸ்லிங் கத்துக்க போறான், ஸ்டேஜ் ஏற போறான், இது நடக்காம அவனை நான் எங்கேயும் அனுப்ப போறது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூக்கத்துல இருந்து முடிச்ச ஜாக் இப்ப என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பாக்குறான், இவங்க ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்களா, முடிக்கிற மாதிரி இல்லையா, அதனால அவங்க வந்தாங்களா ஒரு வண்டி, அதோடைய சாவியை வந்து அவனை எழுப்பும் போது பக்கத்துல தான் வச்சிருப்பாங்க, அந்த சாவியை எடுத்து தூக்கி கடலுக்குள்ளேயே போட்டு, ஜாலி நான் அவங்க கூட வர போறது கிடையாது, இதுக்கப்புறம் நீங்களும் எங்க கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அட பைத்தியமே, ஒரு நிமிஷம், இவன் ஏன் பைத்தியம், அவன் தெளிவா தான் இருக்கான், அவனை தேடிட்டு வந்தால நம்ம தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இவங்க கூடவே நம்ம ஹீரோனும் டிராவல் பண்ணி போக, சரி ஓகே எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுறான், அங்க போயிட்டு அவன் பண்ண ஆசைப்பட்டதை பண்ண மாதிரி பாசாங்க காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம நர்சிங் ஹோம்க்கே உன்னை கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட. ஆனா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஹே ஜாக், நீ நேரத்துக்கு சாப்பிட்டியா இல்லையா, உன்னுடைய பிளட் சுகர்லாம் வந்து கரெக்டா இருக்கணும் தெரியும்ல, சொல்லு சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து இப்ப இவனை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட. அப்ப நம்ம டெய்லர் பாக்குறான், இதை பார்த்துட்டு, ஹே ஜாக் இன்னைக்கு நம்ம ட்ரைனிங்கே பண்ணல, இந்த போட்லயே ஆரம்பிச்சிருவோமா, எவ்வளவு நேரம் நீ தண்ணியில மூச்சு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா, எங்க தலையை மட்டும் தண்ணிக்குள்ள விடு அப்படின்னு மாதிரி சொல்ல, அவன் டபக்குன்னு தலையை மட்டும் தண்ணிக்குள்ள விட்டுருவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோன் பயப்பட, இருங்க பதறாதீங்க, அதெல்லாம் அவன் தண்ணியிலே நல்லா தம்மு கட்டுவான், முதல்ல அவன் இப்படி மூளை வலிச்சு கொன்றவனா பாக்குறத நிறுத்துங்க, அவனாலையும் எல்லாமே செய்ய முடியும், அவனும் நம்மள மாதிரி தான், இந்த மாதிரி அக்கறை காட்டுன்ற பேர்ல அவனை முதல்ல பேஷண்டா பாக்குறது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாக்குக்காக இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிட. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி, வந்து எங்களுடைய ஹோம்ல வந்து பாரு, நான் எல்லாரையும் எப்படி பாத்துக்கிறேன், எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாக்குவாதம் ஏற்பட்டுட்டே இருக்கும்போது, காய்ஸ் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜாக் கத்துறான். என்னன்னு பார்த்தா அவன் தண்ணிக்குள்ள தலையை விட்டு இந்த கேப்ல குறுக்கால ஒரு மீன் போயிருக்கு, அது அப்படியே வாயிலே கச்சு அவன் தூக்கிட. அவ்வளவுதான், பேக் டு தி ஃபன் மோடு, மீனை தூக்கி போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்க, இப்படி இங்க ஃபன் பண்ணிட்டு இவங்க போயிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த டங்கன் அந்த வில்லன் டீமை தான் காட்டுறாங்க. அவங்களும் கரெக்டா மோப்பம் முடிச்சுக்கிட்டே கடைசியா இவங்க அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துட்டானுங்க. சோ இந்த பக்கமா தான் இவனுங்க போயிட்டு இருக்கானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கம் மீனை பிடிச்சி வறுத்துக்கிட்டு ஃபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, இதுல நம்ம ஹீரோயின் எலனார் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோ கூட போகக்கூடிய அந்த பயணத்தையும் பத்தி. ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிடுறாங்க. ஒரு இடத்துல தண்ணிக்குள்ள எகிரி குச்சி நீச்சல் அடிக்கிறது, கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே நல்லா வைபா இப்ப மிங்கிள் ஆயிட. இது ஜாக்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்துறான், நம்ம 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு குடும்பமா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறான். சோ இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்ணி இப்போ ஒரு கரைக்கு வந்து சேர்றாங்க. அந்த கரை ஓரமாவே இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு, அங்க அந்த நைட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தூங்க போயிட. திடீர்னு நடுராத்திரி ஏதோ ஒன்று எரியிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா இவங்க வந்து அந்த படகு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த படகு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இந்த டங்கன்றவன் தான். அவன் கரெக்டா கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டான், வந்து அந்த போட்டையும் கொளுத்தி விட்டுட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வர, ஒரே அடி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கீழே வந்துட்டான். அவனை கன் பாயிண்ட்ல வச்சு இந்த டங்கன்றவன் போற போக்குல ஏதோ பெரிய இவன் மாதிரி கொளுத்தி விட்டு போயிட்ட. அதோடைய வர்த்து என்னன்னு தெரியுமா, $12,000. ஒன்னு அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கணும், அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்காது, அப்படி இல்லனா உன்னை உன் அண்ணன் போன இடத்துக்கே அனுப்பி வைக்கணும், அதுதானே கரெக்ட் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இப்ப சுட வர அப்ப டமால்னு ஒரு சவுண்டு. இவங்க 2 பேருக்குமே தூக்கி வாரி போடுது. அலறிறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜாக்கு கையில ஷாட் கனை ரீலோட் பண்ணின்னு சம மாசா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே உருண்டு இந்த பக்கமா வந்து, டேய் அவன் ஒரு சாதாரண ஆளே கிடையாது, அவன் உங்களை மாதிரி கையில கன் வச்சுக்கின்னு சும்மா சீன்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டான், சுற்றுவான், ஓடுறங்கடா, சொன்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது அவனுங்களுக்குமே புரியுது. அதனால என்ன சொல்றானுங்கன்னா, ஒரு பொடியனை வச்சு எங்களை பயமுத்திட்டோன்னு நினைக்காத, உன்கிட்ட இருந்து அந்த $12,000 எப்படி வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும், வர மறுபடியும் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு இவனுக்கு 2 பேரும் கிளம்பி போங்கடா போங்கடா, கையில கட்சா தாண்டா தேடி வருவீங்க, நான் தான் ஓடுருவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா கொட்டினடியா கரையோரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு தான் போட் எரிச்சிட்டானுங்களே. சோ அப்படியே அவங்க நடந்து தான் போயிட்டே இருக்க இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம டெய்லர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மனம் விட்டு அப்படியே கரையோரமா யோசிச்சு பாருங்க, அப்படியே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோனை பத்தி பல விஷயங்கள் நம்ம ட்ரெய்லருக்கு தெரிய வருது. அவங்களும் கணவனை இழந்து ஒரு வலியோடவே தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்படியே பேசிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பக்கம் நம்ம டெய்லரும் ஜாக்கும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஜாக்கை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே உங்களுக்கு டீம் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல நானே அவனை பொறுமையா கூப்பிட்டு வரேன், டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜாக்குடைய கனவை நிறைவேற்றணும், அதுக்கப்புறம் தான் இவனை அங்க கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவு பண்ண கட் பண்ணா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்லர் வந்து இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். சோ அப்படி இப்படின்னு ஒரு வழியா அட்ரஸை கண்டுபிடிச்சு நேரா அவருடைய வீட்டுக்கே போயிட்டு நம்ம ஹீரோ தான் கதவு தட்டுறாரு. பார்த்தா கதவு திறக்கிறது அந்த சால்ட் வாட்டர் ரெட் நெக் தான். ஆனா பாவம் என்ன, அவருக்கு ரொம்ப வயசாகி போயிட்டு இருக்குது. இந்த ரெஸ்லிங்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு போல இருக்கு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து உங்களுடைய தீவிரமான ஒரு ரசிகன் உங்களை தேடி வந்திருக்கான், உங்களுடைய ரெஸ்லிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்காகவே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவரு என்னது ரெஸ்லிங் ஸ்கூலா, அதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி அப்பவே ஸ்டாப் பண்ணதாச்சு, இப்ப போய் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இந்த இடத்துல தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது. அவன் பார்த்துட்டு இருந்த கேசட் அறுத பழசு போல இருக்கு. அதுக்கப்புறமா பல விஷயங்கள் மாறி போயிருக்குது. ஆனா அது நம்ம ஜாக்குக்கு தெரியாது இல்லையா. இன்னுமே ஒரு ரெஸ்லரா வந்து அவன் இமேஜின் பண்ணி வச்சிருந்திருக்க. ஆனா இவரோ இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ரொம்ப வயசாகி போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவர் பேரு கிளின்டன் வேற தெரிய வருது. சரி பரவாயில்ல சார், இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான் தெரியுமா, அவனுக்கு வேற டவுன் சிண்ட்ரோம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜாக்கை கூப்பிட்டு பேச வைக்க அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா மஸ்குலரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து மூஞ்சில மார்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு அல்கோகன் மாதிரி கச்சிஃப்லாம் கட்டிட்டு இருப்பாரு. அப்படி பார்த்து ஜாக்குக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. யார் இவரு, ஓ கிளின்டனா, ஹாய் கிளின்டன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் பேசிட்டு இவன் பாட்டுன்னு பின்னாடி போயிட அவ்வளவுதான். நம்ம டெய்லருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்றான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரான் தெரியுமா சார், கனவு சார் அவனுக்கு உங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் ஏறணும்னு சொல்லிட்டு. அது அவனால முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க கூட இருந்தவங்களே. பட் எனக்கு தெரியல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதா ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த இடத்த விட்டே தலையை தொங்க போட்டுக்கிட்டு இவங்க பாட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம டெய்லர் சொல்ல ட்ரை பண்றான், அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம அவரை தேடி போக முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஜாக் விடுற மாதிரி இல்ல, கண்டிப்பா சால்ட் வாட்டர் ரெட் நெக் இங்க தான் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏரியால இருக்கணும், கண்டிப்பா அவரை தேடணும்னா கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டே சொன்னா புரிஞ்சுக்கூட அப்படின்ற மாதிரி யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜாக் அடம் பிடிக்கிறான், இல்ல அவர் இங்க தான் இருக்காரு, அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ரெஸ்லிங் கத்துக்கிட்டு நான் எப்படியாவது ஸ்டேஜ் ஏறாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கும் போது அப்ப தூரத்துல திடீர்னு ஒரு கார் சம வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வந்து அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு நிக்கும் பாருங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள நம்ம கிளின்டன், ஆனா பழைய சால்ட் வாட்டர் ரெட் நெக் கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. இத பார்த்த உடனே நம்ம ஜாக் குதிக்கிறான், நான் தான் சொன்னேன்ல என் தலைவன் இங்க தான் இருப்பாரு நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி குதிக்கிறான். இது நம்ம ஹீரோக்கு புரியவே இல்லை, ஏன் இவரு போயிட்டு இந்த மாதிரி கெட்டப்போட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை உள்ளம், இந்த குழந்தை நெஞ்சுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் இவர் சொல்ல அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு கூட்டின்னு போயிடாரு. வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு ரெஸ்லிங் ரிங் மாதிரி பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாக்கு கத்து கொடுக்குறாரு. அவனும் வந்து பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உப்பு தண்ணி சவுப்பு கழுத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு சாம்னு சொல்லிட்டு அவருமே ரிங்குக்கு வெளியில இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஜாக்கோடைய ஆசைகள்லாம் நிறைவேறி அவன் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற காட்சியை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவனுக்கான சந்தோஷத்தை நம்ம கொடுத்துட்டோம், அவன் ஆசைப்படுத்த நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சந்தோஷத்தை இவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நீ நினைச்ச மாதிரி எல்லாம் முடிச்சிட்டல, அவனுக்கு கூட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ எங்க போற அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க நான் என்ன அப்படின்னு நடந்து புளோரிடாக்கு போக வேண்டியது தான், அங்க போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழணும், அதுக்கப்புறம் இந்த டங்கனுடைய கடன் எல்லாம் அடைக்கணும், நீ வந்து புளோரிடாக்கு போயிருக்கியா, வேணும்னா நீ கூட என் கூட வரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியும் சொல்லாம தனக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சால்ட் வாட்டர் ரெட் நெக் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஓகே இவன் சூப்பரா கட்டு தேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் இவன் கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறணும், நாளைக்கு அதுக்காக நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க, நம்ம ஜாக்குக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜாக்கா எஸ் பீனட் பட்டர் ஃபால்கன் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். நீ ஒன்னும் பயப்படாதமா, இது ஜஸ்ட் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு டம்மி மேட்ச் மாதிரி தான், அவன் கூட ஃபைட் பண்ண போறது வேற யாருமே இல்லை, ஏதோ இருக்கான் பாருங்க என் ஃப்ரெண்டு சாம், இவன் தான் ஃபைட் பண்ண போறான், அவன்
சந்தோஷத்துக்காக தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த மேட்ச்காக தான் புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து சேர்றாங்க. அங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே ரெஸ்லிங் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் சேர் எடுத்து தலையில அடிக்கிறான், ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, ஆனா அந்த இடத்துல நம்ம உப்பு தண்ணி என்ன சொல்றாருன்னா, இருமா ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு நேரா ரெஃப்ரியை மீட் பண்ணி அவர் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம பையன் அடுத்து ஸ்டேஜ் ஏற போறான், இது ஒரு டம்மி மேட்ச், அவனுடைய சந்தோஷத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி ரெஃப்ரியை கரெக்ட் பண்ண, இப்படி இங்க எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கிடையில அந்த ரெஸ்லிங் நடக்கக்கூடிய ஏரியால குண்டா ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறான். அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த டங்கனுக்கு கால் பண்றான். என்னன்னு பார்த்தா இவன் அந்த டங்கனுடைய ஆள் போல இருக்கு. இந்த மாதிரி நீ தேடிட்டு இருக்கக்கூடிய ஆள் இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனே நம்ம ஜாக்க வந்து நம்ம சால்ட் வாட்டர் ரெட்னேக் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் உனக்கான நாள், நீ யாருன்னு காட்ட வேண்டிய நாள், சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு அவர் போறாரு. ஆனா ஜாக் முகத்துல ஒரு மரண பீதி. என்னன்னு பார்த்தா அச்சான்ல சேர்ல வச்சு ஒரு அடி. அதை பார்த்ததுல இருந்து நம்ம ஆள் கலங்கி போயிருக்காரு. அப்படியே டெய்லர் பார்த்து, டெய்லர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, பயமா உனக்கா? இது நாள் வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லையாடா, உன் அகராதிலேயே அது கிடையாது, நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது, நீ யாரு, நீ ஜாக் கிடையாது, பீனட் பட்டர் ஃபால்கன், பீனட் பட்டர் ஃபால்கன் யாருன்றத வெளியில வந்து காமி அப்படின்ட்டு இவன் மோட்டிவேட் பண்ண, இதை கேட்டு நம்ம ஜாக் வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி ஆயிடுறான். எஸ், நான் தான் பீனட் பட்டர் ஃபால்கன், வெளியில வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்ப மோட்டிவேட் ஆக, இங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபைட் இந்த ரெஸ்லிங்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஜாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, இங்க பாரு, இது அவனுடைய பல நாள் கனவு, இதுதான் அவனுடைய ஆசை, அதை நிறைவேற்ற அளவுக்கு அவன் இங்க வந்திருக்கான், அதை நீ பாதியில தடுத்துடக்கூடாது, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்க வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் கேட்கறாங்க என்ன அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தயவு செஞ்சு அங்க மட்டும் வந்துடாத அப்படின்ட்டு கையில ஹேண்ட் கஃப் போட்டு அவங்களை அங்கேயே லாக் பண்ணிட்டு இப்ப நேரா ஃபைட் நடத்துற இடத்துக்கு வந்தா அங்க ரெஃப்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இதோ அடுத்த மேட்ச். ஒரு பக்கம் சாம் அவர் எதிர்த்து போட்டி போடுறதுக்காக வர போறது யாருன்னா பீனட் பட்டர் ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த இடத்துல குடுக்குறான் பாருங்க நம்மால் என்ட்ரி. நல்லா கார்ட்போர்ட்ல ஃபால்கன் மாதிரி கெட்ட போட வரான், கையில ரெக்க வேற கையை வேற ஆட்டின்னு இருக்காரு, கீன்னு சவுண்ட் எல்லாம் வேற கொடுத்து நிக்க, அவ்வளவுதான் கத்தின்னு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படியே அமைதியா ஆகி போய் இவனை பார்த்துட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா நம்ம டெய்லர் மட்டும் ஜாக்க கைவிடல. எஸ் கம் ஆன் பீனட் பட்டர் ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சேர் அப் பண்ண, அதை பார்த்து எல்லாருமே சேர் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிங்குக்குள்ள நம்ம ஜாக்கும் வந்துடுறான். மணி அடிச்சு மேட்சையும் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாம் நல்லா போகும், சூப்பரா சந்தோஷமா இந்த மேட்ச் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்டேஜ்ல இருந்த சாம்ல அந்த வயசானவர் போட்டு பொக்குன்னு ரியானா மாலை போட்டு அடிச்சிடறான். வலி தாங்க முடியாம ஜாக் துடிக்கிறான். இதை பார்த்து சால்ட் வாட்டர் ரெட்னேக் வந்து, டேய் சாம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் அப்படிதான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா பல வருஷங்களுக்கு அப்புறமா ரிங் இருந்தனால அவர் ஒரு ரெஸ்லர் தான், நான்லாம் தோத்து போக முடியாது, நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டேய் அடிக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் அடி வாங்கினு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜாக்கை தான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஜாக் எந்திரு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கடையில வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த டங்கன் டீம் வேற வந்துடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஐயோ உள்ள போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் கஃபை வந்து கட்டிங் பிளேயரால கட் பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடி வர, இப்போ எங்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. கீழே அடிபட்டு சுருண்டு போய் விழுந்து கிடக்கக்கூடிய ஜாக்கை தான் பாக்குறான். ஜாக் இங்க பாரு, என்ன பாரு, யார் உன்னை ட்ரெயின் பண்ணுது, நான், நீ யாரு, பீனட் பட்டர் ஃபால்கன், நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இதுதான், ஏந்திரா, நீ யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ண, அந்த இடத்துல நம்ம ஜாக் அப்படி வெறி கொண்டு ஏஞ்சி நிக்கிறான். ஆப்போசிட்ல அடிக்க வரக்கூடிய அந்த சாம பாக்குறான். அவர் நம்ம ஜாக்க ரொம்ப அலட்சியமா நடிச்சுக்கிட்டு ஒரே அடியில அவனை நாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தத்துக்காக வருவார் பாருங்க. அப்ப காட்டான் நம்ம ஜாக் யாருன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேவரட்டான அந்த ஸ்மாக், அந்த சால்ட் வாட்டர் ரெட்னேக் உடைய அந்த ஸ்மாக் ஒன்று இருக்கும், அதை பார்த்து இவன் வளர்ந்தவன் அந்த ஸ்மாக்கை இவருக்கு போடுறான். அப்படியே ஒரு அலேக்கா தூக்கி ரெண்டு கையில அப்படியே அந்த இடத்துல நிறுத்துறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக்கு, அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. இவன் தூக்கி நிறுத்தினது மட்டும் இல்லாம அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிங்கு பக்கத்துல வரான். ஏன்னா தூக்கி வெளியில போட போறான். ஒரு பக்கம் ஸ்லோ மோஷன்ல இது, இன்னொரு பக்கம் டங்கன். அப்போ கரெக்டா அந்த சாம தூக்கி வெளியில அடிப்பான் பாருங்க நம்ம ஜாக். அந்த இடமே கிளாப் பண்ணும்போது அந்த டங்கன் ஒரு ராட் எடுத்து ஒரே அடி டங்குன்னு தலையில, நம்ம ஹீரோ தலையில. அப்படியே இந்த சீனை பிளாக் அவுட் பண்றாங்க. கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நம்ம ஜாக் உட்காந்துட்டு இருக்கான். உள்ள சீரியஸா நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல கையில ஒரு சின்ன கப் கேக் வச்சுக்கிட்டு அதுல கேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ப்ரே பண்ணிட்டு நம்ம ஜாக் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான் ஒரு விஷயத்த, என்னுடைய பர்த்டே விஷ் எல்லாம் நான் உனக்காக தரேன், உனக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. இப்போ ஜாக் வேண்டது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு டெய்லர் வேணும், என்னுடைய அண்ணன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேயர் அவன் பண்றான். அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார், அந்த கார்ல வெறும் நம்ம ஜாக் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஜாக் சோகமா இருக்கான். இந்த படம் பார்க்குற நமக்குமே வந்து என்னடா இது ஃபீல் குட் படம்னு சொன்னீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா டக்குன்னு நம்ம ஜாக்
என்ன பண்ணானா, போதும் போதும் ஏந்திரே, ஃப்ளோரிடா வந்துச்சு பாரு அப்படின்ற மாதிரி தட்டுறான். என்னன்னு பார்த்தா பின் சீட்ல தான் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. தலையில சம்மடி, கண்ணுகினெல்லாம் வீங்கி போயிருக்கு. பட் இருந்தாலும் அவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அப்படியே எஞ்சி பாக்குறாரு. நம்ம ஹீரோயினுமே அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை ரொம்ப ஃபீல் குட்டாவே முடிச்சிடறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட் படம் தான். எந்த ஒரு கொலை ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாம, தவறுகள் எதுவுமே நடக்காம ஒரு அமைதியான ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் இந்த படம் பார்க்கணும். அந்த ஆடியன்ஸால தான் இந்த கதையும் ஏத்துக்க முடியும். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.